ஹாய் கைஸ், நாருட்டோ சீரிஸில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற எபிசோடு எத்தனாவது எபிசோட்னா 3வது எபிசோடு 4வது எபிசோடையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு எபிசோடாக போட்டுக்கிட்டு இருந்தால் இது 700க்கு மேலே இருக்கிறனால உங்களுக்கு போர் அடிச்சிடணுன்றதுக்காண்டி நம்ம வந்து ரெண்டு எபிசோடு 3 எபிசோடாக இனிமேல் போட போகிறோம். ஃபஸ்ட் எபிசோடு செகண்ட் எபிசோடு பார்க்கலன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3வது எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நாருட்டோ நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து போய் காலண்டரை பார்க்குறான். காலண்டரை பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து மார்க் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டேட்டை அன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 15. அந்த டேட்டை பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா போனோகாமோ வந்து செவத்தில் அந்த ஒரு நிஜ ட்ரிக் இருக்குல்ல, அதை பண்ணிட்டு அப்படி டக்குன்னு வந்து நாருட்டோ முன்னாடி வந்து நிற்பான். நாருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கோனோகாமரு நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பான். அவங்களாம் பார்த்தா தான் தலைவர் வந்தேன், வாங்க ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் கோனோகாமரு. நாருட்டோ பார்த்தீங்கன்னா நான் ஓரியன்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கோனோகாமருட்ட. ஓரியன்டேஷனுக்கு போகிறீங்களா? அது நிஞ்சாஸ் தானே போவாங்க, என் தலையில் உள்ள நெக் பேண்டை நீ பார்க்கலையா அப்படின்ற மாதிரி நாருட்டோ சொல்கிறான். நான் வந்து கிராஜுவேட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் அவன் ஸ்கூலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சாக்குரா இவளும் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான் அந்த நிஞ்சா ஸ்கூலில். இவளும் கிராஜுவேட் ஆகிட்டு அவளுக்கும் ஹெட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. அவள் வீட்டிலேருந்து அவளும் ஸ்கூலுக்கு நடந்துக்கிட்டு இருக்கா. அவள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கேரக்டர் என்ட்ரி பண்ணுவாங்க. அவள் பேர் தான் ஈனோ. இவளும் அதே ஸ்கூலில் தான் இருக்கா. இவளும் கிராஜுவேட் ஆகிட்டா, இவளுக்கும் ஹெட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா செம்ம காம்படிஷன் போவோம். ஏன்னா சூப்பரான ஒரு நிஞ்சாவா, இவன் நிஞ்சாவா அப்படின்ற மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டே ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம நாருட்டோவும் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்கு போனோடனே நம்ம நாருட்டோவை பார்த்து கேட்குறான் ஒருத்தன், நீ எப்படி இங்கே வந்த, இங்கே ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் இடம் கிடையாது தம்பி அப்படின்ற மாதிரி. ஆனால் நாருட்டோ சொல்கிறான், தம்பி என் தலையில் உள்ள ஹெட் பேண்டை பாருப்பா, நானும் கிராஜுவேட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம நாருட்டோ. அதுக்கப்புறம் நம்ம சாக்குராவும் ஈனோவும் சண்டை போட்டுட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம நாருட்டோவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குரா மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. அவளை பார்த்தனே அப்படியே நம்மளால் வேறு லெவலில் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே ஒருத்தர் மேலே தான் க்ரஷ் இருக்குது. அவன் தான் நம்ம நியூ கேரக்டர் சாசுகே உச்சிகா. ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் வந்தது வந்து ஒரு வேறு விதமான காரணத்துக்காண்டி இருக்கிறனால அவனுக்கு இந்த மாதிரி இதில் எந்த இதுக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனாலே நம்ம நாருட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட இவன்ட்டு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு 2 பேருக்கும் அவங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். எர்கா சென்சே வருவார். எர்கா சென்சே வந்து டீம் பிரிக்க ஆரம்பிச்சிருவார். ஒரு டீமுக்கு 3 பேருன்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு இருப்பார். நாருட்டோ எந்த டீமில் இருக்கான்னா, நாருட்டோ, சாசுகே, சாக்குரா 3 பேரும் ஒரே டீமில் இருக்காங்க. நாருட்டோவுக்கு வந்து சாக்குரா இருக்கான்ற ஒரு ஹாப்பி, சாக்குராவுக்கு வந்து நம்ம சாசுகே இருக்கான்ற ஒரு ஹாப்பியில் இருக்காங்க அந்த டீமில். அதுக்கப்புறம் டீம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவை தேடி சாக்குரா போய்கிட்டு இருப்பா. ஆனால் நம்ம நாருட்டோவுக்கு வந்து சாசுகேவில் இருந்த கடுப்பில் வந்து நான் சாசுகேவை அட்டாக் பண்ண போகிறேன்ற மாதிரி சாசுகே அடிக்க அவன் இடத்துக்கே போயிருப்பான். மறைஞ்சு போய் அடிச்சும் போட்டிருப்பான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவும் டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி சாசுகே வரல வச்சுருப்பான் நம்ம நாருட்டோ. அங்கேருந்து சாசுகே மாதிரியே டிரான்ஸ்லேஷன் ஆகி வெளியே ஓடி வந்திருப்பான். சாசுகேவா டிரான்ஸ்லேஷன் ஆகி போன நம்ம நாருட்டோ வந்து பார்த்திங்கன்னா சாக்குரா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ண பக்கத்தில் வந்துடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாருட்டோவுக்கு வந்து வயிறு பிரச்சனையை கொடுத்துருக்கோம். பாத்ரூம் நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பான் நம்மால். அப்போ பார்த்தீங்கன்னா சாசுகே அங்கேருந்து தப்பிச்சு நம்ம சாக்குரா இருக்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பான். நீ நாருட்டோவை பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்பான் நம்ம சாசுகே சாக்குரோட்ட. ஃபோன்கிட்டே அவன் பிரச்சனை பண்ணுறானா, அப்பா அம்மா யாரும் இல்லாதனால அவனுக்கு சரியாக சொல்லி வளர்க்க தெரியல, தனியாக வாழ்ந்ததுனால அவன் ஒரு சுயநலவாதி அப்படின்ற மாதிரி நம்ம சாக்குரா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு கடுப்பான நம்ம சாசுகே வந்து வாயை மூடு, நீ பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தனிமையில் வாழ்ந்து அவ்வளோ கஷ்டம் தெரியுமான்ற மாதிரி நம்ம சாசுகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நாருட்டோ வந்து பாத்ரூமில் வந்து வெளியே வரான். வெளியே வந்து நம்ம சாசுகே நிற்கிறான். டேய் நீ எப்பறம் வந்து அப்படின்னு கேட்கும்போது எஸ்கேப் ஜுட்ஸுலாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி மறுபடியும் நாருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி சாசுகேவை தாக்க வரான். பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனுக்கு வயிறு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் போய் பாத்ரூமில் உட்காடுறான். பாத்ரூம் போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு திட்டின்னு பார்த்தா சாக்குரா வந்து மன்னிப்பு கேட்பா. இதை பார்த்து நம்ம நாருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் வந்துடும். டே சாசுகே நீ தான் டிரான்ஸ்லேஷன் ஆகி வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸை யூஸ் பண்ண வருவான். மறுபடியும் வயிற்றில் பிரச்சனை ஆயிடும். மறுபடியும் பாத்ரூமில் போய் ஓடி போயிடுவான். அப்போ நம்ம சாக்குராவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். இப்போ தான் அப்போனா டிரான்ஸ்லேஷன் ஆகி சாசுகே மாதிரி என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டானா அப்படின்ற மாதிரி கத்துவா அவளும். நம்ம நாருட்டோக்கு ஏன்னா வயிற்றில் ப்ராப்ளம் ஆகுது. அவன் காலையில் குடித்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு முடிஞ்சிருக்கும். அந்த டேட்டு முடிஞ்ச பால் அவன் குடித்தனால தான் அவனுக்கு பாத்ரூம் போய்கிட்டே இருக்கும். இதோட இந்த 3வது எபிசோடு எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 4வது எபிசோடு எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, 4வது எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம நாருட்டோ, சாசுகே, சாக்குரா வந்து ஒரு ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம எலிட் நிஞ்சாக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட்டானனால கடுப்பான நம்ம நாருட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா, டஸ்டர் எடுத்து கதவு மேலே வச்சு அந்த கதவை திறந்துனே அவர் மண்டையில் விழுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பான்.
அவரும் கதவு திறக்கிறாரு. கதவு திறந்து எஸ்கேப் ஆயிடுவார்னு பார்த்தா அவர் மண்டையில டஸ்டர் விழுந்துரும். உள்ளக்க வந்து யார் இதை பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம சாசுகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு என்னடா இது ஒரு கூட அவரால் கேட்ச் பண்ண முடியலன்னா அவர் என்ன ஒரு எலிட் நிஞ்சா அப்படின்ற மாதிரி சாசுகே நினச்சிக்கிட்டு இருக்கான். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்கள் 3 பேர்த்தையும் என்னமோ நினச்சேன், ஆனால் நீங்கள் 3 பேரும் முட்டாளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போவார். வெளியே கூப்பிட்டு போய் உங்கள் 3 பேர்த்த பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பார் நம்ம சென்சே. இந்த சென்சே பேர் வந்து ககாஷி சென்சே. அதுக்கு வந்து நாருட்டோ சொல்கிறான், நாருட்டோ வந்து உங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நம்மளுக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போன்ற மாதிரி நாருட்டோ சொல்கிறான். என் பேர் வந்து ககாஷி அட்டாக்கே, எனக்கு பிடிச்சது பிடிக்காததுலாம் நான் சொல்ல விருப்பப்படலை, நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ரைட் சைட்லேருந்து ஆரம்பிப்போம், நாருட்டோ நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம நாருட்டோவை பார்த்து கேட்குறாரு. நாருட்டோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு பிடிச்சதுன்னா நானும் இருக்கா சென்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்பான நூடுல்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணுவோம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூடுல்ஸ் சாப்பிட்றது தான் என்னோடய வேலையே. அதுக்கப்புறம் முக்கியமான எனக்கு லட்சியம் இருக்குது, நான் வந்து உகாகேவாக மாறி ஒரு பயங்கரமான எலிட் நிஞ்சாவை மாறணும்னு தான் என்னோடய ஆசை. ஏன்னா உகாகே ஆனால் தான் என்னை வந்து எல்லா மக்களும் வந்து மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நாருட்டோ சொல்கிறான். அடுத்து நம்ம சாக்குராட்ட கேட்குறாங்க. சாக்குரா என்ன சொல்கிறான்னா, எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் நான் அவங்களுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாசுகே பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம சென்ஸ் ஒரு மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காரு, இவளுக்கு இந்த பசங்களை தான் பிடிச்சிருக்கு போல, அதனால தான் இந்த இதில் இருக்கா போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காதது என்ன அப்படின்ற மாதிரி நம்ம சாக்குரோட்டை நம்ம சென்ஸை கேட்குறாரு. எனக்கு பிடிக்காததுன்னா நாருட்டோ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அடுத்து நம்ம சாசுகேட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா, அவனோட கிளான், அதாவது உச்சிகான்னு ஒரு கிளான் இருக்கும், அந்த கிளான் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க சாசுகே தவிர. அந்த கிளானை வந்து நான் திருப்பி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் முக்கியமாக ஒருத்தனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, நம்ம நாளிலேருந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம சென்சி சொல்கிறாரு. ட்ரைனிங்கா? இப்போ தானே நாங்கள் ட்ரைனிங் ஆகி வந்திருக்கோம், நீங்கள் ட்ரைனிங் ஆனதெல்லாம் சும்மா சாதாரணமான ட்ரைனிங். ஆனால் இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 27 பேர் இல்லை, வெறும் 9 பேர் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த 9 பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரெயின் ஆகியிருக்கணும், அப்போனா தான் அந்த 9 பேர்த்தையும் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் கிளம்பிட்டாரு. அங்கேருந்து 3 பேரும் நல்லா விடிய காலையில் அங்கே வந்துட்டாங்க, கரெக்டாக வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம ககாஷி சென்சே வந்து பார்த்திங்கன்னா வர ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. வந்து நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பூனை குறுக்காயிடுச்சு, அதனால் சுற்றி வந்தேன்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. சரி வளவலன்னு பேசாமல் நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு இந்த ஒரு டயத்தை செட் பண்ணுவார். மத்தியானத்துக்குள்ளே இந்த டைம் செட் ஆகுது, அதுக்குள்ளேயே என் கையில் இல்லை இந்த 2 மணியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், இல்லைனா உங்களை சாப்பிட விட மாட்டேன், அங்கே இருக்கிற மரத்தில் 3 பேர்த்தையும் கெட்டி போட்டுட்டு நான் சாப்பிட்றதா நீங்கள் வேடிக்கை பார்க்கணுன்ற மாதிரி நம்ம ககாஷி சென்சே சொல்கிறாரு. என்ன வச்சுனாலும் என்னை எரிங்க, எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு செய்ய வேண்டியது வந்து நீங்கள் வந்து என் கையில் இருக்கிற இந்த மணியை வந்து எடுக்கணும். ஆனால் இதில் 2 தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நாருட்டோ கேட்குறான். ஆமாம், இதில் 2 தான் இருக்குது, இந்த பேட்டில் வந்து 2 பேர் தான் வின் பண்ண முடியும், எடுக்காத ஒருத்தர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம இருக்காய் சென்சே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பேரும் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, எதாலையுமே அவரால் பக்கத்தில் கூட நெருங்க கூட முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக நம்ம சென்சே இருக்காப்புல. அதுக்கப்புறம் நாருட்டோவை வந்து ஒரு பயங்கரமான பின்னாடி வழியாக ஒரு புஷ் பண்ணி விட்டுருப்பாரு. நம்ம நாருட்டோ தண்ணிக்குள்ளே போய் விழுந்திருப்பான், தண்ணிக்குள்ளே இருந்து கூட நிஞ்சா பிளேடை வச்சு அட்டாக் பண்ணுவான். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை கையில் உட்காந்து சுற்றிக்கிட்டு இருப்பார். நாருட்டோ வந்து செம்ம கடுப்பாகி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை அங்கே பண்ணுறான். என்னென்னா அதான் ஷேடோ க்ளோன்ஸ் யூஸ் பண்ணி தாக்க வரான். அதை பார்த்து நம்ம சாசுகேக்கும் சாக்குராவுக்கும் பயங்கரமான ஷாக்கு. பின்னாடி இருந்து நம்ம சென்சே வந்து பார்த்திங்கன்னா நாருட்டோ பிடிச்சிட்டான். எல்லா ஷேடோ க்ளோன்ஸும் நம்ம சென்சே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருச்சு. நாருட்டோ ஒருத்தன் தான் இருக்கான், அப்படியே ஒரு பஞ்ச் பண்ண வரான், அங்கே வந்து ஆள் மிஸ் ஆகிட்டாப்புல. ஆனால் நம்ம நாருட்டோ வந்து நாருட்டோவே குத்தி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாருட்டோக்குள்ளேயே நீ தான் என்ன மாதிரி உருமாறிட்டேன்னு நம்ம சாசுகே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். நம்ம சென்சே என்ன பண்ணாருன்னா, நாருட்டோ மாதிரியே ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆகி அந்த நாருட்டோ டிரான்ஸ்லேஷனான இடத்துல அதையே வச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு மேலே போய் தாவி உட்காந்துட்டாரு. நாருட்டோவும் செம்மையாக ஷேடோ க்ளோ கூட மாற்றி சண்டை போட்டு மூஞ்சிலாம் வீங்கி ஒரு இடத்துல நிற்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரத்துக்கேன்னு ஒரு மணி கூண்டு இருக்குது, சென்சே மிஸ் பண்ணிட்டாரோ சொல்லிட்டு அதை ஓடி போய் எடுக்க போவான். காலில் கயிறை போட்டு ஒரு தூக்கிடுவார் மரத்துக்கு மேலே. அவள் வச்சுருந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாருட்டோ விழுந்துருவான். அதுக்கப்புறம் கீழே நான் வந்து நம்ம சென்சே என்ன சொல்லுவார்னா, முதல்ல ஒரு விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா அது எப்படி கிடைக்குது, ஏன் கிடைக்குதுன்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நாருட்டோ கூட பேச்சை போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம சென்சே. இதான் சாக்குன்னு நம்ம சாசுகே என்ன பண்ணுவான்னா, பிளேடை தூக்கி பின்னாடி இருந்து எரிஞ்சிருவான். அந்த பிளேடை அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி அப்படியே போய் அட்டாக் பண்ணிடுச்சு. அப்படி இந்த 4 எபிசோடு எண்ட் ஆகுது. பயங்கரமான ஒரு ஹைப்பிலே இந்த எபிசோடை எண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த எபிசோடில்